தமிழ் சினிமாவில் எல்லோராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்னு தான் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடினாங்க. அரசியல், சினிமா அப்படின்னு 2 துறைகள்லையுமே மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல மனிதராக கொண்டாடப்பட்டவர். அதோட பசின்னு வந்தால் யாராக இருந்தாலும் உணவு கொடுக்காம விடமாட்டார். அதையும் தாண்டி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அவர் உதவுனதை நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிறிய நடிகர்கள்லேருந்து பெரிய டாப் நடிகர்கள் வரைக்கும் அவரை பற்றி பேசாத ஆட்கள் இருக்க முடியாது. இன்ன வரைக்குமே அவர் செய்த அந்த நல்ல ஒரு விஷயம் எல்லோருடையுமே அப்படியே மனதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழலில் இப்போ மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய சகோதரி தான் காலமாக இருக்காங்களாம். அவருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 சகோதரிகளாம். அதில் மூத்த சகோதரி அவர்கள் தான் இப்போ காலமாக இருக்காங்களாம். 5 சகோதரர்கள் இருக்கிறாங்களாம். இவங்க குடும்பம் மற்றும் பெண்கள் நல்ல மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. உடல்நலக்குறைவும் வயது மூப்பின் காரணமாகவும் காலமாக இருக்காங்க. இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து எல்லோருமே இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் நடிகர் அதர்வாவிடம் நீங்கள் எப்போ திருமணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. பானாக்காத்தாடி மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர். நிறைய திரைப்படங்களில் நடித்தார். இப்போ அவர் அதற்கு என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா, நீண்ட நாட்களாக கேட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாருமே. அதற்கு சரியான பதிலை கொடுக்கல. அண்ணன் விஷால் அவர்கள் நடிகர் சங்கத்தை கட்டி முடிச்சுட்டு தான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு உறுதியோடு இருந்தார். அதே போல் இப்போ நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரை போலவே நானும் ஏதாவது ஒரு லட்சியத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். விஷால் அண்ணன் அவர்களுக்கு திருமணம் ஆனதுமே நானும் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ரொம்பவே யதார்த்தமாக சொல்லியிருந்தாலும், இந்த விஷயம் இப்போ ரசிகர்களிடையே அதிக கவனத்தை ஈர்த்திருக்கு. அதனால் எல்லோருமே என்னடா இது இவர் இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் அதே வைரலாக பரப்பி வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் இப்போ ரசிகர்களிடையே பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.